நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப சமீபத்துல ஒன்றிய அரசு வக்பு திருத்த சட்டம் ஒன்ன கொண்டு வந்தது. அதுக்கு சிபிஎம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க தவறக்கூடாது. அந்த சட்டத்துல என்ன இருக்கு, என்னென்ன ஷரத்துக்கள், அது சட்ட ரீதியா அல்லது சட்டவிரோதமா, நீதிமன்றம் என்ன சொல்லும், இதெல்லாம் ஒரு தனியான விஷயம். ஆனா இந்த திருத்த சட்டத்தை பிஜேபி கொண்டு வந்ததற்கு முக்கியமாக அரசியல் காரணம் இருக்கிறது. இதுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க தவறக்கூடாது. அடுத்து இத வெறும் சொத்து சம்பந்தமான விஷயம் அல்லது வக்பு வாரியம் சம்பந்தமான விஷயம், இதை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் அப்படிங்கிற முறையில கூட சில ஆர்கியூமெண்ட்ஸ் முன்வைக்கப்படுது. அதனாலதான் இது இந்த திருத்த சட்டத்தை மட்டும் நம்ம தனிமைப்படுத்தி எடுத்து அது உள்ள போய் ஆய்வு செய்வது அப்படிங்கிற அந்த அம்சத்தோட நம்ம நிறுத்திவிடக் கூடாது. இப்ப இதனுடைய அரசியல் பின்புலம் என்ன அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி RSS வழிகாட்டுதல்ல இயங்கக்கூடிய அரசு கட்சிங்கிறத நம்ம சொல்றோம். RSS பொறுத்த வரைக்கும் அவங்க அவர்களுடைய அடிப்படையான சித்தாந்தத்தை நோக்கிதான் அவங்க காய்களை நகர்த்துகிறார்கள். இங்க கடந்த காலத்துல 10 ஆண்டுகளுக்கு முன்னால RSS ஆட்சி அதிகாரத்தினுடைய கட்டுப்பாட்டை தன்னுடைய கையில வச்சில்ல. ஆனா இப்ப 10 ஆண்டுகளாக மோடி ஆட்சி, அப்ப ஆட்சி அதிகாரத்தினுடைய அந்த கட்டுப்பாடு RSS கையில இருக்கு அப்படிங்கிறது ஒரு வேறுபட்ட சூழலை இந்தியாவில உருவாக்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப அவர்களுடைய அடிப்படையான சித்தாந்தம் அப்படிங்கிறது இந்தியாவில இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது. இந்து ராஷ்டிரம்னா என்ன ஏது அவ்வளவு விஷயங்கள் பேசுறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஆனா அந்த ராஷ்டிரத்துல நிர்வாகம் எப்படி இருக்கும், சட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை சில மாதங்களுக்கு முன்னால் வாரணாசியில கூடிய சாமியார்கள் நாடாளுமன்றம் அவங்க ஒரு நகல் அரசமைப்பு சட்டம், அதாவது இந்து ராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டத்தினுடைய நகலை விவாதிச்சு வெளியிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாஜக அரசாங்கம் அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அதோட நாங்க உடன்படல, எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்லாம் எதுவும் சொல்லல. அப்ப மௌனமாக இருப்பதுங்கிறது அந்த சாமியார்கள் நாடாளுமன்றத்துல உருவாக்கப்பட்ட இந்து ராஷ்டிர அரசமைப்பு சட்டத்தினுடைய நகலை இவங்களும் ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிற சென்ஸ்ல தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுல சட்டம் எப்படி இருக்கும், திரேதாயுகம், துவாபர யுகம், அதாவது இந்து புராணத்துல வரக்கூடிய 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காலகட்டம், அதுல நீதி பரிபாலன முறை எப்படி இருந்ததோ அதைத்தான் நாங்க கொண்டு வருவோம் அப்படிங்கிற விஷயங்கள் பூரா சொல்லிட்டு, அடுத்த ஒரு முக்கியமான அம்சம் என்ன சொன்னாங்கன்னா, மத வழி சிறுபான்மையினர் முஸ்லிம்கள், கிறிஸ்துவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக இருக்கலாம், ஆனா சம உரிமை படைத்தவர்களாக இருக்க மாட்டார்கள், இரண்டாம் தர பிரஜைகளாக கருதப்படுவார்கள்ங்கிறது அதுல இருக்கு. அதுக்கும் முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா கோல்வால்கர் எழுதிய பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் அந்த நூல்ல கூட உள்நாட்டு எதிரிகளாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்டுகளை தான் அவர் முன்மொழிந்திருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எனவே இதுதான் அவங்க சித்தாந்தத்தினுடைய ஒரு முக்கியமான அம்சம்ங்கிறது, மத வழி சிறுபான்மையினரை குறிப்பாக இஸ்லாமியர்களை இரண்டாம் தர பிரஜைகளாக நடத்துவது அப்படிங்கிறது. அப்ப இந்த காலகட்டத்துல அவங்க எடுத்திருக்கக்கூடிய பல நடவடிக்கைகளை நம்ம பார்த்தாலே இந்த அரசியல் பின்புலத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இரண்டாம் தர பிரஜையாக எப்படி ஆக்குவது? அப்ப அரசமைப்பு சட்டத்துல அவங்களால என்ன கை வைக்க முடியல. அரசமைப்பு சட்டத்துல அனைவரும் சட்டத்தின் முன் சமம்னு இருக்கு. அப்ப அரசமைப்பு சட்டத்தை வைத்துக்கொண்டே அதுல இருக்கக்கூடிய ஷரத்துகளுக்கு எதிரான சில முயற்சிகளை, சில திருத்தங்களை, சட்டங்களை கொண்டு வருவது, நடவடிக்கைகளை எடுப்பது, கொள்கைகளை வகுப்பதுங்கிற முறையில அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போதுதான் ஒண்ணு, அவங்க பிஜேபி ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வீடுகள் புல்டோசர் வைத்து இடிக்கப்படுவது அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நம்ம பார்க்கிறோம். இரண்டாம் தர பிரஜைனா ஏதுமற்றவர்களாக அவர்களை ஆக்குவது, அது கல்வியா இருக்கலாம், வேலை வாய்ப்பா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், நிராயுதபாணிகளாக அடுத்தவர் கையை எதிர்பார்ப்பவர்களாக மாற்றுவது அப்படிங்கிற நகர்வு தான் இதுக்குள்ள இருக்கு. அப்ப வீடுகளை புல்டோசர் வைத்து இடித்தால் அடுத்த வேளை படுப்பதற்கு இருப்பதற்கு எந்த இடமும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நிர்கதியான நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. அது ஏராளமான புல்டோசர் வைத்து வீடுகள் இடிக்கப்பட்டதுல பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வீடுகளாகத்தான் இருந்ததுங்கிறதுக்கு பல புள்ளி விவரங்கள்
இருக்கு. அதே போல சில வருடங்களுக்கு முன்னால கர்நாடக மாநிலத்துல ஹிஜாப் அணிந்து கொண்டு பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனை நடந்தது. இப்ப ஹிஜாப் யூனிஃபார்மோட ஒரு பகுதியா இல்லையா அப்படிங்கறதல்ல இஷ்யூ. அதுதான் இஷ்யூன்னு போஸ்ட் பண்ணாங்க. ஆனா அதல்ல இஷ்யூ. என்ன அடிப்படையில ஹிஜாப் அணிந்துதான் இஸ்லாமிய பெண்கள் வருவாங்க, ஹிஜாப் அணிந்து வந்தால் பள்ளிக்கூடத்தில் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா அவர்களுடைய படிப்பு வீணாக போகும், பாழாக போகும். அதனால இஸ்லாமிய பெண்களுடைய படிப்பில் கை வைப்பது, கல்வியில் கை வைப்பதுதான் அந்த நகர்வுக்கு முக்கியமான காரணம். அப்புறம் நம்ம நிறைய அவங்க எடுத்த பல கட்ட நடவடிக்கைகளை பார்த்தோம். இந்த ஜிஹாத் அப்படிங்கிறத வச்சுதான் அவங்க பல பெயர்களை உருவாக்கினாங்க. ஒண்ணு லவ் ஜிஹாத் அப்படிங்கிற அடிப்படையில பேர்ல இஸ்லாமிய இளைஞர்களும் இந்து பெண்களும் காதலிக்க கூடாது, நட்பாக இருக்கக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற முறையில தாக்குதல் யார் மேல கூடுதலா வரும்னா இஸ்லாமிய இளைஞர்கள் மேல வரும். அப்ப தன்னுடைய சொந்த வாழ்க்கையில யாரோடு நட்பாக, இதெல்லாம் அடிப்படையான சிவில் உரிமைகள், யாரோடு நட்பாக இருப்பது, யாரை காதலிப்பது, யாரை திருமணம் செய்து கொள்வதுங்கிறதெல்லாம். அந்த உரிமையில லவ் ஜிஹாதுங்கிற பேர்ல கை வைக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அடுத்தது விதவிதமான ஜிஹாதுங்கிறத அவங்க பயன்படுத்துறாங்க. ட்ரேட் ஜிஹாத் அப்படிங்கிறாங்க, லேண்ட் ஜிஹாதுங்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஜிஹாதுங்கிறாங்க. மொத்தத்துல அவர்களுடைய வாழ்வாதாரம் குறிவைத்து தாக்கப்படுகிறது. அவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல இஸ்லாமியர்கள் கடை வைக்க கூடாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்க கூடாது, அந்த ஏரியாவை விட்டு அவங்க வெளியேறணும். அதே போல அவர்களிடமிருந்து நிலம் வாங்கக்கூடாது, அவர்களுக்கு நிலம் விற்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரியான வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்கள் மேல தாக்குதல். இது அந்த இந்துத்துவ ராஷ்டிரம் என்பதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா வெறுப்பு அரசியல், அதுல குறிப்பாக ஒரு நிறுவனம் சமீபத்துல ஒரு ஆய்வு செஞ்சிருக்கு. 2023 வெறுப்பு பேச்சுகள் வெறும் 100 தான். ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்த காலகட்டம், அதற்கு பிறகு மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் நடந்த காலகட்டம். இந்த 2024 வெறுப்பு பேச்சுகளோட எண்ணிக்கை 452 தொற்றுக்கு. அதாவது அதற்கு முந்தைய ஆண்டை விட 352% வெறுப்பு பேச்சுக்கள் உயர்வு. இப்ப இந்த வெறுப்பு பேச்சுக்கள் மிக அதிக எண்ணிக்கையில் பேசியவர்களுடைய முதல் 10 பேர் அந்த பட்டியல் எடுத்து பார்த்தா அந்த 10 பேரும் பிஜேபியினுடைய தலைவர்கள். குறிப்பாக முதல் 3 இடத்துல இருக்கிறது முதல் இடத்துல யோகி ஆதித்யநாத், 2வது இடத்துல நரேந்திர மோடி, 3வது இடத்துல அமித்ஷா. அமித்ஷா ஜார்க்கண்ட் தேர்தல் அப்போ அவருடைய பிரச்சாரம் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, அங்க ஜார்க்கண்ட்ல பழங்குடி மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க போய் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதை போல நீங்க இங்க இருக்கக்கூடிய நிலங்கள் ஆதிவாசி மக்களுக்கு சொந்தமானதா அல்லது பங்களாதேஷிலிருந்து ஊடுருவி இங்க வந்தவர்களுக்கு சொந்தமானதா என்று இஸ்லாமியர்களுக்கும் ஆதிவாசி மக்களுக்கும் இடையில ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கான முயற்சி. ஆனா ஆதிவாசி மக்களுடைய நிலங்கள் குறித்து கவலைப்படுவதாக காட்டிக்கொள்கிற இதே அமித்ஷா அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தா, கனிம வளங்கள் நிறைய எங்க இருக்குன்னா ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய வனப்பகுதியில, அதே போல மலைப்பகுதியில வாழ்விடங்களிலிருந்து ஆதிவாசி மக்கள் விரட்டி அடிக்கப்பட்டு அந்த நிலங்கள் கார்ப்பரேட்டுகளுடைய கொள்ளை லாபத்திற்காக மலிவு விலையில கொடுக்கப்படுகிறது. இன்னும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல மாநிலங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா மாவோயிஸ்டுகள் என்று பெயர் சொல்லி யார் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் அல்லது என்கவுண்டர்ல கொல்லப்படுறாங்கன்னு பார்த்தா அப்பாவி ஆதிவாசி மக்கள். யாரை கொன்னாலும் தப்புதான், ஆனா ஆதிவாசி மக்களை கூடுதலாக போட்டு தள்ளுகிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை கார்ப்பரேட்டுகளுக்கு எடுத்து கொடுப்பதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. அதனால இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக ஏற்கனவே படிப்படியாக இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து ஒவ்வொன்றாக அவர்கள் காய் நகர்த்தியதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை பார்க்க வேண்டி இருக்கு. இப்படி அவங்க சொல்றதுனால ஏதோ இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு ஒரு பக்கம் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாமா கரெக்டு தானே அப்படின்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. இப்ப இந்த இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள்லாம்
ஒரு சிவில் சமூகத்துல அவ்வளவு சுலபமாலாம் ஏத்துக்க மாட்டாங்க. மதம் கடந்து பார்க்கக்கூடிய பல பேர், ஜனநாயக எண்ணம் கொண்டவர்கள்லாம் பல பேர் உண்டு. அப்ப அவங்கள என்ன செய்வாங்க அப்படின்னாக்க, அதுலதான் இந்துத்வா அல்லது பேன் ஹிந்து, ஒரே ஹிந்து அடையாளம், இந்த மாதிரியான சொல்லாடல்கள் மூலமாக, கதையாடல்கள் மூலமாக அவர்கள் மூளை செலவை செய்யப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இத செய்யாம இஸ்லாமிய சமூகத்தின் மீது தாக்குதல்னு சொன்னா அது சமூகத்துல ஒப்புதல் இருக்காது. அப்ப சமூகத்தினுடைய ஒப்புதலை பெறுவதற்கு அந்த மைண்ட் செட்டை அவங்க கிரியேட் பண்றாங்க. அதன் மூலமாக இந்த நடவடிக்கைகள், வீடு இடிச்சா ஆமா பர்மிஷன் இல்லாம வீடு கட்டியிருப்பான், இடிச்சா என்ன, கடைய கொளுத்து அப்படின்னா ஆமா அவங்க உட்கார்ந்துக்கிட்டு இவ்வளவு சம்பாதிச்சுட்டு இருக்கான், அவன் கடை போனா என்ன என்று சமூகத்தினுடைய பொது புத்தியில இந்த அநியாயங்கள், சட்டவிரோத நடவடிக்கைகள் எல்லாம் நியாயம்தான் நியாயம்தான் என்று ஏற்றுக்கொள்ள வைக்கிற ஒரு சமூக ஒப்புதல் கிடைக்க வைக்கிற வேலைகளையும் அவங்க கருத்தியல் தளத்துல தொடர்ந்து செய்யறாங்க. அதனால்தான் சிபிஎம் தொடர்ந்து என்ன சொல்லுது, பிஜேபியை தனிமைப்படுத்தி தோற்கடிப்பதுங்கிறது வெறும் தேர்தல் நேரத்துல நம்ம செய்யக்கூடிய விஷயம் இல்ல. 24/7 அவங்க ஏதாவது ஒரு வேலையில ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கவுண்டர் கொடுக்க வேண்டி இருக்கு. ஆகவே அவர்கள் பணியாற்றுகிற எல்லா தளங்களிலும் நம்ம வருஷத்துல 365 நாளும் எதிர்வினைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மதச்சார்பற்ற கூடுகைகள் இதையெல்லாம் நம்ம அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்து சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு நமக்கு நல்லதுதான் பிஜேபி அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அது அப்படி நம்ம பார்க்க கூடாது. இன்னைக்கு அவங்க எடுக்கக்கூடிய பல நடவடிக்கைகள், சிபிஎம் பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எதிர்த்துக்கிட்டே இருக்கோம். மக்கள் மத்தியில அதையெல்லாம் அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அவங்க பட்ஜெட்ல கொண்டு வர்ற பல விஷயங்கள், இப்ப நீங்க கிராமங்கள்ல போனீங்கன்னா ஊராட்சிகள்ல 100 நாள் வேலையும் கிடைக்கிறது கிடையாது. அந்த வேலைக்கு சம்பளம் கொடுத்து 4 மாசம் ஆகுது, 5 மாசம் ஆகுது அப்படிங்கிற கூக்குரலும் அழுகையும் தான் நமக்கு கேட்குது. இது ஏன் நிதி ஒதுக்கீடு அங்க ஒன்றிய அரசு குறைத்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதே போல பட்டினி குறியீட்டுல இந்தியா மிக மோசமான நிலைமையில இருக்குங்கிற பாக்குறோம். வரலாறு காணாத விலைவாசின்னு சொல்றோம், வரலாறு காணாத வேலையின்மை அப்படிங்கிறத சொல்றோம். அப்படி பல விஷயங்கள், பொருளாதார கொள்கைகளை நம்ம பட்டியல் போட்டு கொண்டே போகலாம். ஆக்ஸ்ஃபாம்ங்கிற நிறுவனம் இந்தியாவுல சமத்துவமின்மை அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் இந்தியா அப்படின்னே ஒரு தனி ரிப்போர்ட்டை அவங்க வெளியிட்டு இருக்காங்கன்னா, சமத்துவமின்மை எந்த அளவுக்கு இந்தியாவுல அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்க முடியும். விவசாயிகள் இன்னைக்கு அவங்க வைக்கிற குறைந்தபட்ச கோரிக்கை கூட இந்த அரசாங்கம் ஏத்துக்கல. கொல்லைப்புற வழியாக விவசாயத்தில் கார்ப்பரேட்டுகள் உள்ளே நுழைவதற்கான ஏற்பாட்டை அவங்க சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதே போல மே 20 ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்க கூட்டமைப்புகள் அறைகூவல் விட்டிருக்காங்க. நமக்கு அதுக்கான காரணம் ஏற்கனவே தெரியும். தொழிலாளர் நல சட்டங்களை எல்லாம் வெட்டி சுருக்கி 4 தொகுப்புகளாக 29 சட்டங்களை சுருக்கி 4 தொகுப்புகளாக மாத்திருக்காங்க. நீங்க வருஷ கணக்கா போராடி தியாகம் பண்ணி சிறைச்சாலைகளை சந்தித்து சித்திரவதைகளை அனுபவித்து படிப்படியாக தொழிலாளி வர்க்கம் பெற்ற அனைத்து உரிமைகளும் ஒரே ஸ்ட்ரோக்ல காலில் போட்டு மிதிக்கிற ஏற்பாட்டை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக தான் மிகப்பெரிய போராட்டம்ங்கிறது வருது. இப்ப இந்த நான் சொன்ன பட்டியல்ல இந்து மதத்தை சார்ந்த மக்கள் அவங்கதான் பெரும்பான்மையாக இருக்காங்க. அவங்கதான் இதையெல்லாம் கூடுதலாக அனுபவிக்கிறாங்க. விவசாயியா, தொழிலாளியா, மாணவர்களா, பெண்களா, குழந்தைகளா, ஆதிவாசி மக்களாக, தலித் மக்களாக அவங்க தானே இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அப்ப இந்து மக்களுக்கு சாதகம்னு அவங்க சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்க முடியும்? இது இந்து முஸ்லிம் என்கிற பிரிவினைகளை ஆழப்படுத்துவதற்காக அவர்கள் சொல்லுகிற ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால வக்பு திருத்த சட்டம் சொத்து சம்பந்தமா, வக்பு வாரியம் சம்பந்தமா, அல்லது இஸ்லாமிய மக்கள் மட்டும் கவலைப்பட வேண்டிய விஷயமாக பார்த்தோம் என்று சொன்னால், அது மதச்சார்பின்மைக்கு, தேச ஒற்றுமைக்கு விடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலை நாம் புரிந்து கொள்ளாமல் போய்விடுவோம். அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. அதனால அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது, இந்தியாவினுடைய பன்மைத்துவத்தை கெட்டியாக பாதுகாப்பது, அதனுடைய பல இனங்கள், பல மொழிகள், இந்த செழுமையை போற்றி பராமரிப்பது, மொழி திணிப்பை எதிர்ப்பது, பல மொழிகள் பேசுகிற ஒரு நாடு அப்படிங்கிறதுல பெருமை கொள்வது, இந்த மாதிரியான திசையை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும். அதனால
பிஜேபி அரசு RSS வழிகாட்டுதலில் எடுக்கிற ஒவ்வொரு நடவடிக்கையையும் தனிமைப்படுத்தி பார்த்து இது சரியா சரியில்லையா என்கிற டிபேட்டை விட அவர்களுடைய அஜெண்டா, அந்த அஜெண்டாவை நோக்கி அவர்கள் காய் நகர்த்துவது என்று ஒட்டுமொத்த அரசியலை புரிந்து கொண்டால்தான் முறையாக எதிர்வினை ஆற்ற முடியும். இன்றைக்கு எதிர்வினை மிக அதிக அளவில் தேவைப்படுகிறது. அரசியல் கட்சியில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, கட்சியில் சாராத மக்கள் உட்பட பெரும்பகுதியினர் இதற்கு எதிராக குரல் கொடுக்க முன்வர வேண்டும். அதனால சமீபத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்பு திருத்த சட்டத்தை தனிமைப்படுத்தி பார்க்காமல் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அந்த ஹிந்து ராஷ்டிரா அரசியலை நாம் புரிந்து கொண்டு அதை எதிர்க்க முன்வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.